வணக்கம் கீ வெல்கம் டு டெக் வாய்ஸ் தமிழ் மை ஃபோன் அரியா தமிழ். என்னது இது என்ன இது ஐபோன்ல ஆண்ட்ராய்டு ஓடுனா எப்படி இருக்கும் நிறைய பேர் கேட்டாங்க. ஐபோன்ல ஆல்ரெடி காம்பேக்ட்லாம் இருக்கு, அதெல்லாம் போன மாசமே வந்துட்டு போச்சு அப்படின்ற மாதிரி தான். பட் ஐபோன்ல ஆண்ட்ராய்டு ரன் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ரெக்வஸ்ட் வச்சாங்கடா. ஸ்டாண்டர்ட் ஐஃபோனில் டெலிஃபோட்டோ வந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இது. ஆனால் இதில் டெலிஃபோட்டோலாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் கொடுக்குறாங்கன்ட்டு லீக் வந்திருக்கு, நம்புவோம். உண்மைதான் நம்புறேன். ஆல்ரெடி இப்போ வந்து பார்த்தோன்னா Pixel 8 ஓரளவுக்கு நல்ல டிவைஸாக இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து அது அதிருப்தியாக தான் இருந்திருக்கு. ஏன்னா வந்து 65,000-70,000 ஸ்பெண்ட் பண்ணுறதா இருந்தால் 2 கேமரா. அதனால் நிறைய பேர் அதை வந்து நெகட்டிவ் சைடில் தான் சொன்னாங்க. எப்படின்னா Pixel 8 வந்து சிலர்லாம் பஸ்ட்டுன்னு போட்டு வச்சுருந்தாங்க. சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது வேறு வழி இல்லை, இன்னுமே உட்காந்து நான் அது 2 கேமரா தான் கொடுப்பேன், 128 GB ஸ்டோரேஜ் தான் கொடுப்பேன், ஆனால் 65,000-70,000 சொல்லுவேன்னா எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க? அதனால் கூகுள் வந்து கண்டிப்பாக அதுக்கு ரீஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரீஒர்க் 6.1 போட்டிருக்கு, 6.2லேருந்து அது 6.5. இது 6.2 இல்லை அது 6.5. நம்ம ப்ரோ நேற்று காமிச்சியே 9 Pro அது 6.5. சரி. ஆனால் டைமென்ஷன்ஸ் ஏன் பெருசாக இருக்குது? 6.2ஓட இது அதிகமாக இருக்குது. 152 71 இருக்குது, அது வந்து 151 சம்திங் தான், 70 சம்திங் தான் இருக்குது. ஆனால் திக்னஸ் இதுலேயும் கம்மியாக இருக்குது, 8.5 ஆயிருக்கு. இது சிமெட்ரிக் பெசலுக்காக சுற்றி பற்றி என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு ஆல்ரெடி மெட்டல் ட்ரிம் நத்திங் வந்துருவாங்க, நாங்கள் தான் சிமெட்ரிக் பெசல் ஃபஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்ட்டு. இல்லை ஃபஸ்ட்டு சிமெட்ரிக் பெசல் கொடுத்தது யார் அப்படின்லாம் யோசிச்சு பார்த்தா ஒரு சில ஃபோன்ஸ் இருக்குது. இருந்தாலும் நியாயமாக சொல்லணும்னா ஐஃபோனை சொல்லிட்டு போயிடலாம். ஐஃபோன் 10R டைம்லேயே. ஆமாம், சிமெட்ரிக் பெசல்ஸுங்கிறது நம்ம அப்பயே பார்த்துட்டோம். ஐஃபோன் 10R இதுலேயே பார்த்துட்டோம் பட்ஜெட் ரேஞ்சிலேயே. இவங்கெல்லாம் வந்து இப்போ இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் என்ன மனசுக்கு கஷ்டமாக இருக்குன்னா, ஃப்ரண்ட்லேயும் ஃப்ளாட்டு பேக்லேயும் ஃப்ளாட்டு, கையில் பிடிக்கும்போது எந்த கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு தெரியல. ப்ரீமியம் மாதிரியே இல்லை. ஆப்பிள்லாம் சொல்லுவாங்களா கையை கிழிக்குது ஷார்ப் எட்ஜஸ்ன்ட்டு, அந்த மாதிரி இப்போ இது எப்படியும் அலுமினியமாக தான் இருக்கும், டைட்டானியமாக இருக்காது. ஸோ கார்னரில் மட்டும் இல்லை, கார்னரில் மட்டும் ஒரு சின்ன கர்வ் கொடுத்தாலும் கொடுத்துருக்கலாம். என்ன இதே ஃபோன் அந்த கார்னரில் கர்வ் இருக்குது, அவ்வளோதான். ஆமாம், இதில் எனக்கு தெரில இது எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரில. சரியா? அதில் ப்ளூ கலரா, இதில் மின்ட் கலர் அப்படின்ட்டு ஒன்று வந்திருக்காங்க. ஸோ Pixel 8, 8 Pro ரெண்டுமே வந்து புது மின்ட் கலர் வந்திருக்கு. ஸோ இந்தியாவுக்கு வந்திருக்கான்னு தெரில, அப்படி வந்துச்சுன்னா நம்ம இதில் போடுறோம். ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இன்னும் லிஸ்டிங் ஆகலை. கூகுள் இந்தியா ஸ்டோரில் லிஸ்டிங் ஆயிருக்கு. ரீட்டைலர்ஸ் அப்படின்னு போட்டால் ஃப்ளிப்கார்ட் போனால் இல்லை. இல்லை எனக்கு என்ன டவுட்னா, எவ்வளோ பேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து Pixel 8 கூட ஓரளவுக்கு ஓகே, 128 GB மட்டும்தான் பார்த்துக்கோங்க. 2 இல்லை இந்த கலரு புது கலர் வேணும்னா 128 மட்டும்தான் வாங்கணும், இல்லைன்னா பழைய கலர் வாங்கிட்டு போங்க அப்படின்ட்டுருவாங்க. கொஞ்சம் மர கலண்டுருச்சு ஏன்னு சொல்லி ஏதோ ஆயிடுச்சு போல். ஏன்னா இது லாஜிக்கே இல்லை. 128 GBங்கிறது சீரியஸாக பற்ற மாட்டேங்குதுங்கிறது தான் எதார்த்தம். இன்றைக்கி டேட்டுக்கு அதில் ஷூட் பண்ணுற கண்டென்ட்டே அவ்வளோ ஸ்டோரேஜை பிடிச்சிக்கும். அவங்களே தெளிவாக எல்லா பிராண்டும் என்ன போட்டு வச்சுருக்காங்கன்னு பார்த்தோன்னா வாட்ஸ்அப் உள்ள கேமரா அடிஷ்னல் செட்டிங்ஸில் நீங்கள் ஹை எஃபிஷியன்சி கோடக்கு ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா HDR, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டெப்த் டீட்டெயிலு, ஓவரால் ஃபோட்டோவோட டீட்டெயில் ஆஸ்பெக்ட்லலாம் குறைகள் இருக்கும், எங்களை கேட்கக்கூடாது. நம்ம இங்கே ரெக்கார்ட் பண்ணுற டிவிட்டியே 6.5 GB வருது. கரெக்டு தான், என்னத்தை சொல்ல இவங்க. ஆனால் இவ்வளோ மொக்கையாக பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை வட்சா. ஸோ இதுக்கு முன்னாடி Pixel 7ல் லெமன் கிராஸ் அப்படின்னு ஒரு கலர் இருந்துச்சு. அது வந்து ரொம்ப லைட் இதுவாக இருக்கும், ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான இதுவாக இருக்கும். ஓகே, இது வந்து கொஞ்சம் பிஸ்தா கலர் மாதிரி எப்படி இருக்குது? பிஸ்தா கலரா? அப்படி தான் இருக்குது. பிஸ்தா, நீங்கள் பிஸ்தா ட்ரிங்க் அப்படின்ட்டு மில்க் கேட்டீங்கன்னா இந்த கலர் தான் இருக்குது. ஜிகர் தந்தா தூது அந்த மாதிரி வட்சன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, இந்த கலர் வாய்ஸில் எப்படி நீ சைலண்ட் போடுவ? கலர் வாய்ஸ்லையா? அது வந்து இங்கே போட்டது, இங்கே தான் சைலண்ட்டு. இங்கே போயிட்டு இப்படி போட்டேன்னு வைங்களேன், இப்படி போகணும். நானும் நார்மலாக போட்டால் சைலண்ட் ஆகும்னு நினச்சேன், மீடியா தான் மியூட் ஆகும். இப்போ புரியுது ஏன் அலர்ட் ஸ்லைடர் வேணும்னு. ஓகே, ஸோ அது தவிர இதுக்கு காம்படிஷன் நம்ம S23ல் ஒரு கலர் இருந்துச்சு, அது என்ன கலரு? பச்சை கலரு. அவன் போய் செத்து ரொம்ப காலம் ஆகுது, S24 வந்துருச்சு. அதில் ஒரு பச்சை கலர் இருந்தது தெரியுமா? ஆமாம், அந்த மாதிரியும் இருக்குது லைட்டாக அப்படின்னு போட்டிருக்காங்க. எந்த மாரி இருந்தாலும் இங்கே ஒன்றும் கலட்டுற மாதிரி தெரில. இது இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தா அப்படின்னும் போது எவ்வளோ தூரம் நான் பிக்சலை வந்து நேசிச்சிருந்திருப்பேன். கூகுள்லேருந்து பிக்சல் இருந்ததுன்னா அவ்வளோ எக்ஸைட் ஆவேன். இப்போலாம் பார்த்தா காண்டாகுது, ஆச்சரியங்கள் இருக்காங்க. புது கலர் ரிலீஸ் பண்ணுறது, இது பண்ணுறது. கால்பே வேற ஆரோடக்டைல் ஃபோட்டோ போட்டு போக்கிமான் ஃபோட்டோ போட்டு ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காரு.
சாக அடிக்கிறான். ஏன் அந்த போக்கிமான் மாதிரி தான் பின்னாடி வருமா இனிமே? இல்ல அது கோட் நேம். ஒரு வாட்டியும் போக்கிமான் கோட் நேம் தான் இருக்கும் நத்திங் ஃபோனுக்கு. இப்போ 2Aக்கு வந்து அந்த ஆரோடக்டைலோட கோட் நேம், அதுதான் அந்த போக்கிமான். நீ இதை சொல்லும்போது ஒரு நிமிஷம் அப்படியே பேக்கில் போயிட்டு நோக்கியாவில் மார்வல் கேரக்டர்ஸாக இருக்கும். அது ஒரு காலம், அப்புறம் அப்படியே காணாமல் போயிடுச்சு. இப்போ போக்கிமான் கேரக்டர்ஸ் வச்சு நத்திங் ஃபோன் அது நத்திங் ஃபோன் வரும். 2A MWC. லெட்ஸ் see. ஸோ அது தவிர அப்டேட் வந்துருச்சாமே ஜனவரி பிக்சல் ட்ராப்பு. ஆனால் இன்னொரு ஒரு பஞ்சாயத்து இருக்கு. அதான் ட்ராப் பண்ண ஜனவரி ஒரு பேட்ச், செக்யூரிட்டி பேட்ச் ஏதோ ஒரு வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜே காணாமல் போயிடுது, அன்மவுண்டட்லாம் வருது. இதுக்கு முன்னாடி அக்டோபரில் வந்தது இந்த இஷ்யூ. இப்போ திருப்பியும் வந்து இந்த அப்டேட்டில் வந்து ரெடிட்டில், கூகுள் கம்யூனிட்டி ஃபாரமில் எல்லாத்துலேயும் கதறிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கு தான் நாங்கள் க்ளவுடை ப்ரொமோட். நான் அப்டேட் பண்ணல. இதில் உண்மையாக சொல்லணும்னா நாங்கள் யாருமே வந்து பிக்சல் ஃபோனை பிரைமரி டிவைஸாக யூஸ் பண்ணல. விக்கி மட்டும் ஏதோ கேமரா யூஸ் பண்ணுறான். ஆமாம், இல்லை ஏதாவது ஒரு இப்போ எனக்கு வந்து எப்போ திரும்ப பிரச்சனையாச்சு, அது கூட சப்ஜெக்டிவாக இருக்குன்னு வச்சுக்க. அன்னைக்கு ஒரு சிம் போட்டானா தெரியும் ஓடிபி தவிர எல்லாரும் வரல அப்படின்றான். வேற இதில் போட்டால் டப்புன்னு வருது, இதில் போட்டால் ஓடிபியே வரலன்றான். எனக்கு இதெல்லாம் வந்து என்னது ஓடிபி கூட வராது. அட்லீஸ்ட் கால் பிரச்சனை இல்லைனாலும் பரவாயில்ல, சிக்னல் இருக்கு ஆனால் ஓடிபி வரல அப்படின்றான். புதுசா பழைய பிரச்சனையே திரும்ப வந்து அவங்களுக்குலாம் போர் அடிச்சிருதுன்னு புதுசு அவன் அப்டேட் பண்ணி ஏதாவது பிரச்சனை வந்துச்சோ. அப்டேட் பண்ணி அவன் அப்டேட்டே பண்ண மாட்டானே. அவன் எதுவும் முதல்ல அந்த எப்படி தெரியுமா அந்த இதில் ராஜராணியில் அந்த இதெல்லாம் பண்ணாது அப்படிதான். அவன் என்ன பண்ணுறான்னு நினைக்கிறீங்க? அதில் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க, அப்புறம் மிஞ்சி போனால் இப்போ ஃபோன் கால் பேசுவான். நீங்கள் அவனை கேளுங்களேன், அவன் வந்து வேறு ஏதாவது பண்ணியிருக்கானான்னு பார்ப்போம். ஃபோட்டோவே பார்த்தீங்கன்னா ஏதோ இதுக்கப்புறம் எடுத்தாலும் உண்டு. சரி, ஜனவரி பிக்சல் அப்டேட்டில் பிக்சல் ட்ராப் இருக்குல்ல, அதில் வந்து அந்த பாடி டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட்டுக்கு வந்து வந்துருச்சான். இதுக்கு முன்னாடி டிவைஸ்லாம் வந்து இது பண்ணலாம், அது பண்ணலாம், பாடி டெம்பரேச்சர்லாம் அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்காதுல்ல. இப்போ FDA அப்ரூவல் வாங்கிட்டாங்கன்னு போட்டிருக்காங்க. அப்போ இந்தியாவிலையும் இருக்குது. அப்போ இந்தியன் இதில் எப்போ அப்ரூவல் வாங்குவாங்க? ஒரு 4 வருஷம் கழிச்சா? பொறுமையாக வாங்கட்டும். வாட்சுக்கே இப்போ தான் அப்ரூவல் வாங்கி பிபிஎன் இது எனேபிள் பண்ணியிருக்காங்க. அதோட அந்த கிளிக் டு சர்ச், இந்த கூகுள் அன்பேக் டீஸ் பண்ணிருக்காங்களா, அது பிக்சல் 8 ப்ரோக்கு வந்து ஜனவரி 31 வரும். அது எனேபிள் பண்ணுறதுக்காக அந்த ஃபீச்சர்லாம் இதெல்லாம் வந்து இது பண்ணிட்டாங்க. அது தவிர ஃபோட்டோ மோஜி, மேஜிக் கம்போஸ் வந்து வைடாக ரோல் அவுட் ஆகுது, எல்லாத்துக்குமே ரோல் அவுட் ஆகுது பிக்சல் யூசர்ஸ்க்குன்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஓகே. முதல்ல யாராவது யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறியா? அதனால் யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரில வச்சு இது போகிற பக்கம் பார்த்தா எங்கே போய் நிற்க போகுதுன்னே தெரில. அடுத்தது மோட்டோ G24 பவர் ஜனவரி 30 வந்து லான்ச் ஆகுது. ஸோ G24ஓட ஒரு பூஸ்டட் அப் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதே ஸ்க்ரீன் தான் இருக்கும், இதுதான் 4G ஃபோன் தான். ஓகே, ஆனால் 6000 mAh 6000 mAh இந்தியாவுக்காக 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ். அங்கே வந்து 20 வாட்டு 15 வாட்லாம் சார்ஜ் ஆகும் அந்த மாதிரி சொன்னாங்க. இது வந்து 33 வாட் சார்ஜரு 30 வாட்டில் சார்ஜ் ஆகும். பரவாயில்லையா? இப்போ ஓரளவுக்கு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் ஏறிடாது ஏறுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். பட் 6000 mAh கொஞ்சம் நல்ல பெரிய பேட்டரி தான். 6000 mAh த நியூ ஸ்டாண்டர்ட். ஸோ அது தவிர இந்தியாவுக்காக 16 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. ஸோ குளோபலில் வந்து இது 8 MP தான். அது தவிர அப் டு 8 GB ரேம் இருக்குது. ரேம் எக்ஸ்பென்ஷனும் இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ இது மாதிரி G34லையும் ரேம் எக்ஸ்பென்ஷன் இருந்துச்சு, இப்போ இதுலேயும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அது நேரம் மக்களுக்கு தெரியும் அது ஒரு ஜோக்குன்னு. ஸோ அண்டர் 10,000 தான் எக்ஸ்பெக்டடு. ஸோ இதில் 4GB 128GB 8GB 128GB 2 மாடல் வந்து வரும். Android 14 தான், ஆனால் அப்டேட் இருக்குமா அப்படின்னு தெரில, எதுவும் சொல்கிற மாதிரி தெரில. பரவாயில்லையா? HyperOSல நல்லா இருக்கு. HyperOS வீடியோவும் பண்ணணும். வாட்ஸன் கிட்ட இந்த மாதிரி ஏதாவது டாபிக் சொன்னேன்னா, ஓ அது வேற இருக்கா, அதையும் பண்ணணும், வேற ஒரு டாபிக் அதுவும் இருக்கா, அதுவும் பண்ணணும், அப்படிதான் இருக்கு நிலைமை. கரெக்ட் தான். ஸோ இதோட வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீக் வருது. ஓகே, ஜனவரி 30 வந்து வீடியோ வருங்க. சூப்பருங்க, வேற லெவலுங்க. அடுத்தது அக்காய். இது யாரோ ரீபிராண்டிங் மாதிரி தான் இருக்கு. அக்காய் வந்து காணாம போய் பல ஒரு காலங்கள்லங்க நாங்க CRT டிவி அக்காய் தான் யூஸ் பண்ணேன். நான் வந்து தாம்சன் யூஸ் பண்ணியா? இப்போ தாம்சன் வேற பேர்ல யாரோ லைசன்ஸ் பண்ணி எல்லாம் போயிடும். தொஷிபாவே ஹைசென்ஸ் கிட்ட தான் இருக்கு. தொஷிபா எல்லாமே கடைசியில் ஹைசென்ஸே பார்த்தா வேற ஒரு கம்பெனி. ஆமா, ஸோ இவங்க வந்து 4K QLED டிவிஸ், கூகுள் டிவி அப்படின்ட்டு வந்து நிறைய லான்ச் பண்ணிருக்காங்க. அதில் கீழே பற்றியா வேறு அக்காயின் போட்டால் பார்த்தாதுன்னு டோக்கியோ ஜப்பான் அப்படி தான், அதையும் சேர்த்து தான் லைசன்ஸ் பண்ணியிருப்பாங்க. டோக்கியோ ஜப்பான் நேமையும் சேர்த்து பண்ணுங்க. சார் 43, 50, 55, 65 நிறைய மாடல் இருக்கு. போதுமா?
இதுதான் கூகுள் டிவி இருக்கு, அப்புறம் HDMI 2.0 இருக்கு, ரெண்டு USB 3.0 இருக்கு, வைஃபை, ப்ளூடூத், HLG, டால்பி விஷன், டால்பி அட்மாஸ், என்னெல்லாம் போதும். இது ஆனா மொத்தமும் சேர்த்து 52,000. ஆமா, கார்டு ஆஃபர்லாம் இருந்ததுன்னா இன்னும் குறையும் போலயே. குறையும். 65 இன்ச்சே வாங்கிடலாமே. 65 இன்ச் வந்து 52,000 போட்டிருக்கு. ஆனா பேனல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு நம்ம லைஃப் தான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. பேனல்லாம் பார்க்க ஓரளவுக்கு பேனல் எந்த அளவுக்கு லைஃபா வியூவிங் ஆங்கிள்ஸ்லாம் எப்படி இருக்கும் அதெல்லாம் வேற இருக்கு. சரி, அதெல்லாம் கூட விட்றா. அந்த லைஃப் தான் இப்போ எனக்கு வருத்தமா. டிவி யூஸ் பண்றேன், அது வருது பாப்போம். எந்த காலம் 2019ல வாங்கினது அது இன்னும். ஆனா நீ அதுக்கு முன்னாடி வாங்கினிய வியூ தானே? வியூ காலி கரெக்டா 3 வருஷம் வாயை பிளந்துட்டு போயிருச்சு. கேட்டால் LED மாற்றணும், அது மாற்றணும், ஃபுல் இதுவே அவுட்டுன்ட்டாங்க. அது எவ்வளோன்னு கேட்டால் அதுவே வந்து ஒரு 6,000 ஆகும், 7,000 ஆகும்னாங்க. இல்லை, நான் டிவியை வாங்கிக்கிறேன். டிவியை வாங்கியாச்சு. கரெக்டு. அப்புறம் அடுத்தது ZenBook 14 OLED 3K 120Hz OLED ஸ்க்ரீனு, இன்டெல் புது கோர் அல்ட்ரா 5 7 ப்ராசரோட. பரவாயில்ல, 96,000 வந்து லான்ச் ஆயிருக்கு. OLED ஸ்க்ரீன் இருக்கு. இவங்க எல்லாத்தையும் OLEDன்ட்டு ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக. எல்லாம் Zen AI வேற, ஏன்னா இன்டெல்ல வந்து AI இருக்கான், அதனால வந்து AI ஃபீச்சர்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு போடுவாங்க. 600 nits பீக் பிரைட்னஸ் இருக்கு அப்படின்னு HDR அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க. அந்த 4,500 மோஷன் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ஃபோனுக்கு மட்டும்தான், லேப்டாப்லலாம் கிடையாது. ஓகே. ஸோ அதை தவிர அவங்களோட AI ஃபீச்சர்ஸில் வந்து கிராஃபிக்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். அப்புறமா IR கேமரா இருக்குது, அவங்களோட எர்கோ சென்ஸ் கீபோர்ட் இருக்குது, HDMI 2.1, USB 3.2 டைப் A இருக்குது, தண்டர்போல்ட் இருக்குது, அப்புறம் 75 வாட்டர் பேட்டரி இருக்குது, 20% மோர் சார்ஜிங் சைக்கிள்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ தெரில, விண்டோஸ் வேறு, அதனால் 15 மணி நேரம்ட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் லிஸ்ட் ரொம்ப பெருசாக போகுது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. எனர்ஜி ஸ்டார் ரேட்டிங்காக வாங்கியிருக்காமே, பவர் எஃபிஷியன்சிக்கு. எனர்ஜி ஸ்டார் பக்கத்துலாம் நான் வரதா இல்லை, அது யாருனாலும் வாங்க முடியுன்ற அளவுக்கு இருக்குது நிலமை. ஆனால் இது எப்படி ஒர்த்தா தெரில. 1 lakh ஸ்லிம், அந்த எனக்கு MacBook மாதிரியே வேணும் டிசைனு, மேக்புக்ல விண்டோஸ் வேணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து நல்லதுதான். விண்டோஸ் வேணும்ன்றது ஓகே. ஆனால் மேக்புக்ல M2 மாதிரி ARM பேஸ்டு சிப் இருக்கு. ஓகே, இதுக்கு எப்படி செட் ஆகும்? இதுக்கு பேட்டரி பொறுத்த வரைக்கும் அவங்க நம்பலாமான்னு தெரில. ஆனால் அட்லீஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும், மற்றதெல்லாம் இது இருக்கும். பேட்டரி மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லைட்டாக இது இருக்கு. வருது விண்டோஸ்லேயும் வருது. நம்ம இலைட் வருது, இந்த வருஷம் தான் வருது. ஸோ இது வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் January 31st ஆக்சுவலி நிறைய மாடல்ஸ் இருக்கு. எல்லாம் 1 லட்சத்துல ஆரம்பிச்சு போகுது. அப்படியே 96,000 ஸ்டார்டிங் இருக்கு. அது அப்படியே போய் 1,20,000 அது வரைக்கும் இருக்கு ஆப்ஷன்ஸ். டிஃப்ரெண்ட் லேப்டாப்ஸ், டிஃப்ரெண்ட் மாடல்ஸ். அடுத்தது லைப்பர்டெக், அவங்க வந்து ஹெட்ஃபோன்ஸ் வச்சுருக்காங்க. இவங்க வந்து ஹெட்ஃபோன் ஜோனோட பார்ட்னர்ஷிப் பண்ணி பியூர் பிளே Z3 அப்படின்ட்டு புது இயர்பட்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது மெயினாக வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் இயர்பட் தான். ஏன்சிலாம் இருக்க மாதிரி தெரில இதில். ஸோ இவங்க வந்து 13 year ஓல்டு இதுவும் ஹெட்ஃபோன் ஜோனு அவங்களோட பார்ட்னர்ஷிப் பண்ணி இவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லைட் வெயிட்டு. யாரோ கமெண்ட் போட்டிருந்தேன், இதில் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க, நல்லா இருக்குது, நான் யூஸ் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக இப்போ தான் இந்தியாவுக்கு வருது, மற்ற கண்ட்ரிலாம் முன்னாடியே அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ தான் இவங்களோட பார்ட்னர்ஷிப் பண்ணி வராங்க. 6,000 ரூபா தான், ஆனால் குவால்காம் சிப்லாம் இருக்குது. ஸோ அதனால வந்து ஆப்டெக்ஸ் இருக்குது, அந்த ப்ளூடூத் இருக்குது, அதுக்கப்புறம் அவங்களோட CVC நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. 70 மணி நேரம் வந்து பேட்டரி லைஃப் கிளைம் பண்ணுறாங்க. நார்மலே வந்து 10 hours வந்து தாங்குமா. ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 15 minutes சார்ஜ் பண்ணால் 2 hours வந்து ப்ளே டைம் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அதோட ஒயர்லெஸ் சார்ஜிங் கூட இருக்குன்னு போட்டிருக்கு. நிறைய அட்வான்டேஜ் இருக்கு அப்போ இந்த பட்ஜெட்டில். ANC மட்டும் கிடையாது, ஆனால் இவங்க இந்த ப்ரைஸில் இந்த OnePlus சைனா பிராண்ட்லாம் வந்து ANC கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த CVC இருக்கிறதுனால ஃபோன் கால்ஸுக்கு ஓரளவுக்கு சமாளிச்சிடும் நினைக்கிறேன். பட் தெரியல, நம்ம நிஜமாவே அவுட்டோரில் டெஸ்ட்டுக்கு பண்ணால் ஓகே. ஆனால் எங்கள் பேட்டரி லைஃப் 10 hours வந்து 50% அண்ட் SBC தான் போட்டிருக்கு. ஸோ APTXலாம் ஆன் பண்ணால் பேட்டரி லைஃப் கம்மியாகும். APTX ஆன் பண்ணால் மேபி அது 5 hours 6 hours மாறும். ஏன்னா அப்படியே கால்ஸுக்கும் இவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ கால்ஸ் வந்து அவங்களோட டெக்னாலஜி ஏஐலாம் யூஸ் பண்ணால் அது வேறு கம்மியாகும். அதான் CVC யூஸ் பண்ணுறாங்களே. ஸோ இது ஆல்ரெடி ஹெட்ஃபோன் ஜோனில் வந்து 6,000 ரூபாய்க்கு சேலில் இருக்குது. ஓகே, குட் ப்ராடக்ட். அடுத்து Zenfone 11 என்ன இது Gen 4 அப்படின்ட்டு போட்டிருக்கு. நான் வரல இந்த விளையாட்டுக்கு. ஆனால் Gen 4 இல்லை போட்டிருக்கு. ஏன்னா ரொம்ப இயர் எண்டு தான் வந்து Gen 4 வரும். 8+ Gen 3 சொல்லலாம் வேணா. ஆனால் இது பெரிய ஒரு டைல வருமா? ஏன்னா அதே தான் கேலக்ஸி அப்படின்ட்டு பூஸ்டரை சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆமாம், குவால்காம் அதாவது ஸ்னாப்ட்ராகன் ஃபார் கேலக்ஸிங்கிறது தான் ப்ளஸ் ஜென்ரேஷனு தெரியல. ஆனால் Adreno 830 GPUன்னு ஒன்று இருக்குது. இன்னும் 830 அப்படியே 750லேருந்து 830 போயிட்டாங்களா?
இல்ல இது முதல்ல வருமா? என் கேள்வி அதுதான். வரும், குளோபல்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா 8 Gen 4 வாய்ப்பு இல்லை. 8 Gen 4 இவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் அதுதான் 8 Gen 3 தான் மோஸ்ட்லி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு யார் இந்த டீட்டெயில்லாம் கொடுக்கறது? கூகுள் பிளே லிஸ்டிங்ல வந்து இருக்கு. ஆனா ஆக்சுவலா இது வந்து அல்ட்ரா அப்படின்றாங்க. இந்த இது ஜென்ஃபோன் 11 அல்ட்ரான்னு வரும். ஓ, அப்போ இயர் 2ல வரலாம். தெரில இயர் 2ல வரதுக்கு இப்போ எதுக்கு சர்டிஃபை இருக்குன்னு எனக்கு தெரில. இந்த ஏதோ பிரச்சனை இருக்கு, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தது குரோம் புது ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு. எக்ஸ்பெரிமெண்டல் ஏஐ ஜென்ரேட்டிவ் ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்மார்ட் டேப் ஆர்கனைசேஷன். ஸோ டேப் குரூப்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து குரூப்பாக க்ரியேட் ஆகிக்குமா ஏஐ யூஸ் பண்ணி. ஸோ மல்டி டாஸ்கிங் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ சிங்கிள் கிளிக்கில் வந்து ஏஐ யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் இதுவாக இருக்கும். அது தவிர தீம்ஸு ஏஐ பேஸ்டு தீம்ஸ் தான். கஸ்டம் தீம்ஸ் பேஸ்ட் ஆன் சப்ஜெக்ட்டு, மூடு, விஷுவல்ஸு, கலர்ஸு இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து தீம்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அது எப்படி லேர்ன் பண்ணிக்குது? நம்ம என்ன சர்ச் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மூட ஐடென்டிஃபை பண்ணிடுமா? இல்லை, நீங்கள் கிரியேட்னு கொடுத்து இந்த மாதிரி இதுக்கேற்ற மாதிரி வந்து செலக்ட் பண்ணிட்டா அதுவே வந்து ஒரு தீம் வந்து செலக்ட் பண்ணிக்கும் அப்படின்னு போட்டு. ஓ, இது வந்து எப்படின்னா மேபி இந்த டைமுக்கு நான் இதை யூஸ் பண்ணுவேன், இந்த டைமுக்கு இதை யூஸ் பண்ணுவேன், அதுவே கண்டுபிடிக்குமா? நம்ம கிரியேட் வித் ஏஐ அப்படின்னு நம்ம கிரியேட் தான் பண்ணோம். ஓகே, அதுவே எல்லாம் இது பண்ணாது, அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் தீம். ஓகே. அது தவிர வெப் ரைட்டிங் அசிஸ்டண்ட்டா நம்ம ஏதாவது இது எழுதணும் அப்படின்னா ஏஐ பவர்டு இது வந்து இதுவே வந்து எழுதி கொடுத்துருது. ஏதாவது ஒரு இருக்குது, கான்டாக்டர்ஸ் பேஜ் இருக்குது, ஹெல்ப் மீ ரைட் அப்படின்னா அதுவே வந்து எழுதி கொடுத்து அதில் மானே தேனே பொன்மானே போட்டிங்கன்னா போதும், மீதி வேலையெல்லாம் அதுவே பார்த்துக்கும். அவ்வளோதான். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து யூஎஸில் வந்து ரோல் அவுட் ஆகுது அப்படின்னு போட்டிருக்கு. கம்மிங் டேஸு கூடிய சீக்கிரம் வந்து மொத்த இதுலேயும் வந்து குளோபலாக வந்துடும் போட்டிருக்கு. அடுத்தது வச்சாங்க ஆப் அந்த மாதிரி இயூலாம் வந்து மார்ச் 7ஆம் தேதி பாஸ் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டி சப்போர்ட் இருந்தே ஆகணும் ஆப் ஸ்டோரு. ஸோ இதனால எல்லாருமே இன்டெகிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து புது இதில் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இனிமேல் இந்த 30% கமிஷனு இதில் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. ஒரு ஆப் இருந்தால் ஈவில் இருக்குன்னா தேர்ட் பார்ட்டி ஆப் ஸ்டோர் இருக்கணும், இன்ஆப் பர்ச்சேசஸ் இருக்கணும், இந்த எல்லாமே இருக்கணும். ஸோ அது வந்து டெவலப்பரோட இஷ்டம், ஃப்ரீயாக கூட கொடுத்துட்டு போகலாம், அது அவங்க இஷ்டம். ஆனால் நீங்கள் வந்து ஸ்டோர் வழியாக கண்டிப்பாக ஸ்டோரில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு EU வந்து புதுசாக வந்து அவங்களோட புது டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் ஆக்ட் அதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. வரிசையாக படிக்கிறானே. ஸோ ஆப்பிளுக்கு வந்து பயங்கர இது. இதில் வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாரும் ஆப்பிள் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னு தான் நாங்கள் நம்புகிறோம், அப்படி இல்லைன்னா அதுக்கு தனி ஆக்ஷன்ஸ் எடுப்போம் நாங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க EU. அதுக்கும் தனியாக ஆப்பிள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. Spotify ஷேர்ஸு மார்க்அப்ஸா? ஆமாம், இது இவங்க ஆல்ரெடி டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க EUவில், எப்படி வந்து தேர்ட் பார்ட்டி இன்டெகிரேஷன் இருக்குது, எப்படி இது பண்ண போகுது அப்படின்ட்டு. ஸோ தனியாக ஒரு ஸ்டோரில் போயிட்டு இங்கேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம், ஆப்பிள் ஸ்டோரில் மட்டும் வாங்க தேவையில்லை. ஸோ இதெல்லாம் வந்து தனியாகவும் வாங்கிக்கலாம் இந்த இதெல்லாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆப்பிள் ஸ்டோரில் இப்போது. ஆனால் இந்த ஆப்போட இன்டெகிரிட்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஸ்பெக்டில் யார் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவா? இவங்க தான் பண்ணிக்கணும். யார்? ஸ்பாட்டிஃபை தான். இல்லை, தேர்ட் பார்ட்டி வழியாக வருதுன்னும் போது அவங்க இதை டேம்பர் பண்ணி அப்லோட் பண்ணிடக்கூடாது இல்லை? ஸ்பாட்டிஃபை தான் இதெல்லாம் பார்த்துக்கணும். இப்போ ஸ்பாட்டிஃபை ஒருத்தனை மட்டும் இல்லாமல் எல்லாரும் அவங்களோட இதை அவங்க தான் பார்த்துக்கணும். அப்போ அவங்க வெப்சைட்லேருந்து வைக்கணும், அப்படி பண்ணிக்கணும். வெப்சைட்டோ ஏதோ ஒரு இதுவோ அதில் வந்து வைக்கணும் ஆப் இதெல்லாம். இப்போ கோகுல் என்னாச்சு, என்ன பண்ணுவார் இனிமே? கோகுல் இல்லையா, அவனும் இன்டெகிரேட் பண்ணி தான் ஆகணும், எல்லாருமே இன்டெகிரேட் பண்ணணும். இல்லை, இவ்வளோ நாளாக கோகுல் வந்து பார்த்தோன்னா முக்கியமாக என்ன பண்ணி கோகுல் அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல, ஆப்பிள் தான் வந்து ஓவராக ரெஸ்ட்ரிக்ட் பண்ண. அது உண்மை. ஆனால் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து எல்லாருக்கும் வளைஞ்சு கொடுத்து ஆண்ட்ராய்டு போனதுக்கு காரணமே என்னன்னா கூகுளோட ப்ளே ஸ்டோர் எல்லா ஃபோன்லையும் வரணுங்கிறதுக்கு தான். பட் எதுலேருந்துனாலும் எடுத்து யாருனாலும் இன்ஸ்டால் பண்ணி. கூகுள்லாம் வந்து சைட் லோடிங்லாம் இருக்குது, ஆப்பிள் வந்து அது கூட கிடையாது. அதெல்லாம் கடுப்பு தான். ஓகே, டீசெண்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் என்னோட நியூஸுங்க. வேறு சில நியூஸோட நம்ம வந்து மண்டே பார்ப்போம். நாளைக்கு வந்து S24 அல்ட்ராவோட வீடியோ வரும், டிவிடி வந்து வராது. அப்படியே கமெண்ட்ஸ் இல்லைன்னா மற்ற அந்த ZTEயோட அந்த போர்ட்டபிள் ஹாட்ஸ்பாட் அதோட வீடியோ. ஆக்சுவலாக அந்த ஹாட்ஸ்பாட் நிஜமாக நல்லா இருந்ததுங்க, அது ஸ்பீடு செம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருந்தது. ஸோ அதோட வீடியோவும் வருது, அதோட செக் பண்ணி பாருங்க. என்ஜாய் தி ஹாலிடேஸ், லாங் ஹாலிடே இல்லையா? ஆல்ரெடி ஹாலிடே இருப்பாங்க நிறைய பேர். என்னத்தடா ஹாலிடே, அது வந்து ஏதோ காலேஜ் ஸ்கூல் படிச்ச வரைக்கும் தான் ஹாலிடே ஜாலிடே எல்லாம். இப்போலாம் செம்ம கடுப்பாக இருக்குது, எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கு. சில பேர் இன்னும் காலேஜ் ஸ்கூலில் இருப்பாங்க, அவங்களாம் ஜாலியாக இருப்பாங்க. வயிற்றுச்சல் வருதுங்க, வயிற்றுச்சல் வருது, பொறாம எங்களால் அப்படி இருக்க முடியலையேன்னு வேற எதுவும் இல்லை. சரி, ஓகே, பார்க்கலாம். ஹாப்பி வீக்கெண்ட். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பை.